வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கு ஒரு பொதுவான பிரச்சனை அஜீரணம், வயிற்று வீக்கம், வாயு தொல்லை. இதற்கான பல மருந்துகள் சாப்பிடுகிறோம். ஆனால் நம் சமையல் அறையில் இருந்தே ஒரு எளிய இயற்கை தீர்வு கிடைக்கிறது என்பது தெரியுமா? அதுதான் இஞ்சி. இன்று இந்த வீடியோவில் இஞ்சி எவ்வாறு செரிமானத்தை சீராக்கிறது என்பதை அறிவியல் ஆதாரங்களுடன் நம் சித்த மரபியலுடன் சேர்ந்து பார்ப்போம். நம் தமிழ் சித்தர்களே இஞ்சியின் அருமை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்திருக்கிறார்கள். திரிகடுகம் என்ற நூலில் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றும் சேர்ந்து வயிற்று பிரச்சனைகளை சரி செய்வதாக குறிப்பிட்டுள்ளது. அதில் இஞ்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. சித்தர்கள் இதை அக்னி தி என்று அழைத்தார்கள். அதாவது உடலில் செரிமான நெருப்பை எரிய செய்யும் மூலிகை. அதனால்தான் உணவு சீராக சிதைந்து உடலில் சத்து உருவாகிறது. இஞ்சி நம்முடைய வாயில் உள்ள உமிழ்நீர் சுரப்புகளை தூண்டுகிறது. இதனால் உணவு வாயிலேயே நன்றாக சிதைவதற்கான ஆரம்பம் கிடைக்கிறது. இஞ்சி புரதம், கொழுப்பு போன்றவற்றை எளிதாக சிதைத்து விடுகிறது. இஞ்சியில் இருக்கும் அழற்சி குறைப்பு தன்மை வயிற்றின் சுவரை காக்கிறது. அதே நேரத்தில் வாயு தொல்லையை குறைத்து குடல் இயக்கத்தை சீராக்கிறது. அதனால்தான் ஒரு கப் இஞ்சி டீ குடித்தால் உடனே வயிற்று லேசாகிறது என்பதை நாம் உணர்கிறோம். ஆனாலும் எல்லோருக்கும் இஞ்சி ஒரே மாதிரி பயன் தராது. உங்களுக்கு வயிற்றுப்புண் இருந்தால் அல்லது அமிலம் அதிகமாக இருந்தால் இஞ்சி அதிகமாக சாப்பிட்டால் பிரச்சனை கூட அதிகரிக்கலாம். அதனால் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பெரிய பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை மட்டும் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் சாதாரணமாக உணவில் பச்சை இஞ்சி அல்லது ஒரு சிறிய கப் இஞ்சி டீ தினசரி எடுத்துக்கொண்டால் போதும். இஞ்சி என்பது ஒரு சாதாரண சமையல் பொருள் மட்டுமல்ல, அது ஒரு இயற்கை மருந்து. தமிழ் சித்தர்கள் சொன்னதையும் நவீன அறிவியல் மூலமாகவும் நிரூபித்திருக்கிறார்கள். அஜீரணம் குறைய, வயிற்று ஆரோக்கியம் மேம்பட தினந்தோறும் இஞ்சியினை சாப்பிடுங்கள். நலமுடன் வாழுங்கள். மிளகின் முக்கிய தன்மை பைபரின் என்னும் செயல்திறன் கொண்ட சேர்மம். பைபரின் நம் வயிற்றில் உள்ள குடல் சுரப்பிகளை தூண்டி அதிக அளவு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உற்பத்தி செய்ய உதவுகிறது. இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமே உணவை சின்ன சின்ன துகள்களாக உடைத்து புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு போன்ற சத்துக்களை சீராக செரிமானிக்க வைக்கிறது. பலருக்கு அஜீரணம், வாயு பிரச்சனை, வயிற்று பொங்குதல் போன்றவை இந்த சுரப்பு குறைவதால் ஏற்படுகிறது. மிளகு அதை சீராக வைத்து உணவு விரைவாக செரிய உதவுகிறது. மிளகு குடலில் உள்ள என்சைம்கள் சுரப்பை அதிகரிக்கிறது. குறிப்பாக லிப்போஸ், அமிலோஸ், புரோட்டீஸ் போன்ற செரிமான அதிகரிக்கிறது. இதனால் கொழுப்பு விரைவாக உடைக்கப்பட்டு குடலில் சுரக்கிறது. கார்போஹைட்ரேட் சீராக குளுக்கோஸாக மாறுகிறது. புரதம் அமிலங்களாக மாறுகிறது. எனவே உணவிலிருந்து முழுமையான சத்துக்கள் உறிஞ்சப்படுகிறது. அதனால்தான் மிளகை பசியை தூண்டும் மசாலா என்று அழைக்கப்படுகிறது. மிளகு உணவில் இருக்கும் கசப்பு, காற்று, சளி போன்றவற்றை அடக்க உதவுகிறது. அஜீரணத்தால் ஏற்படும் தலைவலி, மலச்சிக்கல், வயிற்றுப்புண் போன்றவற்றிற்கு மிளகு அடிப்படை மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக மிளகு சாறு,
மிளகு கசாயம், மிளகு சேர்ந்த சுகந்த தைலம் ஆகியவை பண்டைய சித்த மருத்துவத்தில் அஜீரண மருத்துவத்துக்கு பயன்பட்டது. மேற்கூறிய சத்துக்கள் செரிமானத்தை மட்டும் மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாவை அழிக்கவும் நல்ல பாக்டீரியாவை வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அதனால் அடுத்த முறை உங்கள் உணவில் மிளகு சேர்க்கும் போது அது வெறும் காரத்துக்காக மட்டுமல்ல, நம் உடலின் முழு செரிமான அமைப்பை சீராக வைத்திருக்கவும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் உதவுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதுபோன்று மிளகு செரிமான அமைப்பு மண்டலத்தை சீராக்கிறது என்பதை நினைவில் கொள்ளவும். நம்மில் பலர் மிளகு, சுக்கு போன்றவற்றை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திப்பிலி பற்றி நாம் அன்றாடம் அதிகம் பேசுவதில்லை. சித்தர்களும் நவீன அறிவியலும் ஒற்றுமையாக கூறுவது திப்பிலி என்பது செரிமானத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த மூலிகை. திரிகடுகம் என்ற முக்கிய மருந்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மூலிகைகளும் சேர்க்கப்படுகிறது. இது வயிறு பிரச்சனைகளுக்கான முதன்மை மருந்து. சித்தர்கள் திப்பிலியை அஜீரணத்தை அகற்றும் அமிழ்து என்று குறிப்பிட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் திப்பிலி லேகியம் வயிற்றுப்போக்கு, ஜலதோஷம், அஜீரணம் போன்றவற்றிற்கு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. சித்தர்களின் பழமொழி அளவான திப்பிலி உணவு வழியே அமிர்தம் தரும், அளவை மீறினால் அது நஞ்சும் தரும். இதன் மூலம் அளவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்த்துள்ளனர். திப்பிலியில் உள்ள பைப்பரின் என்னும் இயற்கை வேதிப்பொருள் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரப்பை தூண்டுகிறது. இதனால் உணவின் பெரிய அணுக்கள், அதாவது புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் போன்றவற்றை சிறிய அணுக்களாக சிதைத்து எளிதில் செரிக்கிறது. உணவு நம் குடலில் நகரும் இயக்கத்தை பெரிஸ்டால்சிஸ் என்று சொல்வோம். திப்பிலி இந்த இயக்கத்தை சீராக்கிறது. திப்பிலியில் உள்ள பைப்பரின் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள், இரும்பு, செலினியம் போன்ற சத்துக்கள் உடலில் எளிதாக உறிஞ்சு கொள்ளக்கூடிய உதவுகிறது. அதனால் நாம் சாப்பிடும் உணவின் பயன் இரட்டிப்பு ஆகிறது. திப்பிலி இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு மருந்து. அஜீரணம் ஏற்படுத்தும் தீய கிருமிகளை அழிக்கிறது. நல்ல பாக்டீரியாக்களை வளர செய்கிறது. திப்பிலியை அதிகமாக எடுத்தால் வயிற்று எரிச்சல் ஏற்படலாம். கர்ப்பிணிகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. எப்போதும் சிறிய அளவு மட்டுமே தினசரி உணவில் திப்பிலியை சேர்த்து கொள்ள வேண்டும். திப்பிலியை செரிமான ஊக்கி என்று கூறுகின்றனர். அதிமதுரம் என்பது இயற்கையாகவே வயிற்றுக்கும் குடலுக்கும் நல்ல சக்தி தரும் மூலிகை. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு செரிமானம் ஆகாமல் இருந்தாலோ அல்லது அடிக்கடி வயிற்று எரிச்சல், வயிறு பிரச்சனை இருந்தாலும் அதிமதுரம் உதவியாக இருக்கும். மேலும் வயிற்றில் புண் ஏற்பட்டாலும் அதனை நீக்கக்கூடிய பண்பு அதிமதுரத்துக்கு உண்டு. சிலருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலோ, தவறான உணவு பழக்க வழக்கம் இருந்தாலோ அல்லது குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தாலோ வயிற்றில் புண் ஏற்படுகிறது. நமது அதிமதுரம் புண்ணின் மேல் ஹீலிங் லேயரை உருவாக்கி, அதாவது பாதுகாப்பு வளையம்
போல் ஒன்றை உருவாக்கி புண்ணை விரைவில் ஆற்ற உதவுகிறது. அதாவது அதிமதுரம் வயிற்றுப்புண்ணை ஆற்றும் நேச்சுரல் ஹீலர் என்றே கூறலாம். நமக்கு வயிறு வீக்கம், வாயு பிரச்சனை, சாப்பாடு நன்றாக ஜீரணமாகாத நிலை ஏற்படுகிறது. இதற்கு காரணம் குடலில் உள்சுவரில் வரும் இன்ஃப்ளமேஷன் தான் காரணம். அதிமதுரம் இயற்கையாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு கொண்டது. அதிமதுரம் குடல் சுவரின் வீக்கம் தணித்து உணவினை நன்றாக செரிமானம் செய்து செரிமான மண்டலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மேலும் குடலும் கல்லீரலும் நன்றாக வேலை செய்ய உதவுகிறது. மேலும் பித்தம் மற்றும் கபம் சமநிலையில் இருக்க உதவுகிறது. உணவுடன் சேர்ந்து சில நச்சுப் பொருட்கள் குடலில் தேங்கிக் கொண்டே இருக்கும். அந்த நச்சுப் பொருட்கள் செரிமானத்தை பாதிக்கும். அதிமதுரம் இயற்கையாகவே நச்சுக்களை நீக்கக்கூடிய மூலிகை ஆகும். அதிமதுரம் குடலில் இருந்து காற்றுகளை வெளியேற்றி குடலை சுத்தமாக வைத்திருக்கிறது. இதோடு உடலில் உருவாகும் அழுத்தம் குறையும். இதன் மூலம் குடல் ஆரோக்கியமாகவும் செரிமானம் சீராகவும் இருக்கும். அதிமதுரம் இயற்கை மாத்திரை போலே செயல்படுகிறது. அதாவது வயிற்றுப்புண் ஆற்றும் சக்தி, அமிலத்தை குறைக்கும் திறன், நமது வயிற்றில் செரிமான நொதிகளை உற்பத்தி செய்யும் திறன், வாயுவினை குறைக்கும் திறன், உடலில் உள்ள குடல்களை சுத்தம் செய்யும் திறன் ஆகியவை அதிமதுரத்தில் உள்ளது. உள் சென்றவுடன் செரிமான சாற்றை அதிகரிக்க செய்கிறது. இதனால் சாப்பிடும் உணவு எளிதில் சிதைந்து விரைவில் செரிக்கிறது. அதோடு வாயு தொல்லை, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை இயற்கையாகவே சீரகம் செய்கிறது. குடல் இயக்கம் சீராக நடைபெற உதவுவதால் உணவு குடலில் தங்காமல் நேராக சீரண மண்டலத்தை சேர்கிறது. இதனால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது. சீரகத்தில் உள்ள சத்துக்களும் செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது. சீரகத்தில் இருக்கும் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டது. சீரகத்தில் இருக்கும் இரும்பு சத்து இரத்த உற்பத்திக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இதில் உள்ள மெக்னீசியம் குடல் தசைகளை சீராக இருக்க உதவுகிறது. சீரகத்தில் உள்ள ஃபைபர் மலம் இலக்கியாக செயல்படுகிறது. உணவுக்கு பிறகு ஜீரணம் மென்று சாப்பிட்டால் அஜீரணம் குறையும். அதேபோல் சீரக தண்ணீர் குடித்தால் மலம் இலக்கியாக செயல்படும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இயற்கையான ஒரு மூலிகை என்பதால் நாம் தினமும் சீரகத்தை பயன்படுத்தி கொண்டே வந்தால் செரிமானம் எப்போதும் சீராக இருக்கும். மிகச்சிறிய சீரகம் நம் உடலை இவ்வாறு பாதுகாக்கிறது. இதனால் தொடர்ந்து நாம் சீரகத்தை பயன்படுத்துவோம். தினசரி நம் வாழ்வில் சிறிதளவு சீரகத்தை பயன்படுத்தி கொண்டே வந்தால் செரிமானம் சீராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நலமுடன் இருக்கும். சீரகத்தில் இருக்கும் ஜிங்க் சத்தானது ஜீரண என்சைம்களை உருவாக்குகிறது. பொதுவாக
நமது ஆங்கில மருந்துகள் தயாரிக்கும் போதும் கூட சோம்பு, சீரகம் போன்றவற்றில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொண்டு தான் செய்கிறார்கள். நமது அஞ்சறைப்பெட்டியில் உள்ள பொருட்களை வைத்தே நமது உடலையும் மனதையும் பாதுகாக்கலாம் என்பதை அறியுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோகளை பெற எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் சித்த மருத்துவ மூலிகைகளை பற்றி தெரிந்து கொள்ள எனது சேனலுக்கு சப்போர்ட் செய்து பெல் ஐக்கானை டச் செய்யுங்கள். மேலும் உங்களது மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்ட் மூலம் தெரிவிங்கள். நீங்கள் தெரிவிக்கும் கமெண்டின் அடிப்படையில் நான் உங்களுக்கு வீடியோக்களை வழங்குவேன். மேலும் நம் அனைவரும் சித்த மருத்துவம் அல்லது இயற்கை மருத்துவம் பற்றி சிந்திப்போம், அதனை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.